காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உறவு பாலமாய் திகழ்வது நம் காவல் டுடே செய்திகள். கோயம்புத்தூர் அடுத்த மதுக்கரை பக்கத்தில் 2000 கிலோ ஜெலட்டின் வெடிமருந்து குச்சிகளோட கடத்தி செல்லப்பட்ட லாரியை காவல்துறையினர் பிடிச்சிருக்கிறாங்க. இதனால அந்த ஏரியா முழுவதுமே பரபரப்பாக காணப்படுது. கோவை மாவட்டத்தில் தீவிரவாத செயல்கள் நடைபெறாமல் தடுக்கவும், தீவிரவாத செயல்களில் ஈடுபடுபவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்யவும் தமிழக அரசு தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் செயல்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலையில தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது. அந்த ரகசிய தகவல் அடுத்து கோவையிலிருந்து லாரி மூலமா கேரளாவுக்கு ஜெலட்டின் குச்சிகளை கடத்தப்பட்டது அந்த தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதனை அடுத்து உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலை கேரளாவிற்கு செல்லக்கூடிய ஒரு மினி லாரிய மதுக்கரை பக்கத்தில் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த லாரியை நிறுத்தி அந்த லாரி ஓட்டிட்டு வந்த டிரைவர்கிட்ட விசாரணை செய்யும்போது லாரிக்குள்ள ஃபுல்லா பார்த்தா பெட்டி பெட்டியா இந்த ஜெலட்டின் குச்சிகள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதனோட மொத்த இடம் பார்த்தோன்னா 2000 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அந்த ஜெலட்டின் குச்சிகளோட இந்த லாரியை மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த லாரி ஓட்டிட்டு வந்த சுபேர் அப்படிங்கிறவனும் கைது பண்ணி காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால இந்த மதுக்கரை மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவிட்டு வருது. இந்த ஜெலட்டின் குச்சிகள் எதுக்காக கேரளாவுக்கு கொண்டு போறாங்க, அங்க இருக்கிற கல்குவாரிக்கு அல்லது மலைகளை வெடி வைக்க தடைக்கவா அல்லது வேற ஏதாவது நாசகார வேலைகளுக்கு கொண்டு போறாங்களா அப்படின்னு தெரியல. மேலும் இது குறித்து காவல்துறை விசாரணை செஞ்சுட்டு வராங்க. நண்பர்களே, நன்றி.